நீங்களாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்கத்தால சமீபத்தில் ஒரு டாக்டர் பொண்ணு செமினார் ஹாலில் நான் காலைல 4 மணிக்கு 10, 15 பேர் சேர்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்டா நாய்ங்களா, வெறி நாய்ங்களா, உங்களுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்காங்க, காசு கொடுத்து போய் தொலைய வேண்டியதானே. கூட அக்கா தங்கச்சி பிறக்கல, அம்மா இல்லை. அதுலேயே அவங்க அம்மா சொல்கிறாங்க பாரு, என் பையன் இப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டான். நானே தான் சொல்லுவேன், என் பையன் கண்டிப்பாக அப்படிலாம் செய்ய மாட்டான். எந்த தாயும் இந்த அப்படியே இப்போ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்ரீமதி, பாண்டிச்சேரியில் ஒரு பாப்பா, 5 வயசு 3 வயசு கிளவி, எதையுமே விட மாட்டுறானுங்க. இந்த அரசியல்வாதிங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு டூர் போகிறாங்களே, அங்கே போகிறாங்களே எதுக்கு, சுற்றி பார்க்க போகிறாங்களா? அங்கே உள்ள நல்ல சட்டத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்து செயல்படுத்தலாம்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சவுதியிலலாம் வந்து நடு ரோட்டில் வச்சு சுட்டு அப்படியே பொண்ணு அப்படி பார்த்தாலே, இல்லை ஏதோ கைப்பிடிச்சி எடுத்து அதுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணாலே சரியாக போச்சான். அப்படி இருக்கும்போது இங்கே கொண்டுறானுங்க ரேப் பண்ணி. அந்த சட்டத்தை இங்கே கொண்டு வந்தவன் நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொள்ளல.